ரீசெண்டா ஸ்ரீலங்கால ஹபீபின்ற திரைப்படத்தை நம்மளோட இஸ்லாமிய உறவுகளை ப்ரோமோட் பண்றாங்க. எப்படின்னா இதுதான் இஸ்லாமியர்களோட வாழ்வியல். இந்த படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா காட்டல. சோ மக்கள் எல்லாருமே இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய கலாச்சாரம் காட்டப்படுறதுனால அது இஸ்லாமிய வாழ்வியலா மாற போறதில்ல. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம்னு சொல்லி லவ் லெட்டர் அனுப்புறதுனால இது இஸ்லாமிய காதலும் கிடையாது. இஸ்லாமியர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது இஸ்லாமிய படமும் கிடையாது. இசையும் இஸ்லாமிய கலாச்சாரமும் கலந்த கதாபாத்திரங்களை கொண்ட மார்க்கம் தடை செய்யற வெறும் ஒரு சினிமா மட்டும்தான். இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி காட்ட, இஸ்லாத்துல இல்லாத வாழ்வியலை காட்டி எங்களோட நோக்கம் நல்லது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில காரணங்களால தடை செய்த சினிமா அப்படிங்கிற வாகனத்தை பயன்படுத்துறாங்க. நோக்கம் நல்லதாவே இருந்தாலும் நாம பயணிக்கிற பாதை ஹராமா இருக்கு அப்படின்னா அது ஹலாலா மாற போறது கிடையாது. இந்த ஹபீபின்ற திரைப்படம் எதனால இஸ்லாமிய வாழ்வியலுக்குள்ள வராது, இஸ்லாமிய கலாச்சாரம்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்கன்னா, முதலாவது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இஸ்லாத்துல மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுறது ஹராமாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதா இந்த படத்துல மௌலூத் ஓதுறாங்க அப்படிங்கிற வழிகட்ட கலாச்சாரம். இது இஸ்லாமிய வாழ்வியலே கிடையாது. இஸ்லாத்துல இருந்து வழிகெட்டு போன பிரிவுகளோட வாழ்வியல். ஆண் பெண் கலப்போட படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் பின்னால அலைகிற இந்த காதல் அப்படிங்கிறது ஜினா அப்படின்ற ஒரு விபச்சாரம். இது எல்லாத்தையுமே ஒண்ணுக்கா வச்சு பார்த்தா இந்த ஹபீபின்ற திரைப்படம் இஸ்லாமிய வாழ்வியலே கிடையாது. இது வெறுமனே இஸ்லாமிய கலாச்சாரத்தை எமோஷனலா யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் செய்யப்பட்ட வெறும் ஒரு சினிமா மட்டும்தான். இந்த படம் தான் இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்ற இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கண்டென்ட் கிரியேட்டர்களையும் ஆலிம்களையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுதான் இஸ்லாமிய வாழ்வியலா இந்த சினிமால இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது ஹலாலானது இல்ல. அப்படின்னா இந்த படத்தோட பாட்டுலையோ இல்லனா இதே மாதிரியான ஒரு படத்துல உங்களோட வீட்டு மனைவிகளை, உங்களோட வீட்டு பெண்களை, உங்களோட வீட்டு ஆண்களை, உங்களோட குழந்தைங்களை இந்த ஒரு படத்துல நடிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி.